ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி விதை 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டில் 1/2 கிலோ அளவுக்கு மல்லி இருக்குது, இன்னொரு பேக்கெட்டில் 1 கிலோ அளவுக்கு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா மல்லியும் காஞ்ச மிளகாவும் ஈக்குவலாக சேர்த்துப்பாங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு, அடுத்து 100 மஞ்சள், கறி மஞ்சள் 100 ஜீரகம், 100 வெந்தயம், கடைசியாக 100 மிளகு. குழம்பு தூளுக்கு தேவையான பொருள்லாம் இவ்வளோதாங்க. இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன், எந்தெந்த அளவில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேங்க. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ காய வச்சிடலாம். நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்னா ஒரு நாள் காஞ்சா போதும், இல்லைனா 2 நாள் காய வச்சுருங்க. இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து போட்டு காய வைக்க போகிறேன். எல்லாத்தையும் நான் எப்படி காய வச்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா நான் ஒரு பாயில் நல்லா விரித்து விட்டுட்டேங்க. மிளகாவை காய வைக்கணுன்னாலே இந்த மாதிரி தாங்க காய வைக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு பதத்துக்கு வரும். இப்போ இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடச்சதும் குச்சி மாதிரி உடையுது இல்லையா, இதாங்க கரெக்டான பதம். மிளகா நல்லா காஞ்சிருக்கு. அடுத்து 2 தாம்பூலத்தில் 1 கிலோ அளவுக்கு மல்லி, இன்னொரு தாம்பூலத்தில் 1/2 கிலோ அளவுக்கு மல்லி தனித்தனியாக காய வச்சுருக்கேன். தனியாக ஒரு தட்டில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள், மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு காய வச்சுட்டேங்க. இதுவும் நல்லா காஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள் இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மல்லியும் காஞ்ச மிளகாவும் வச்சுருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு வாசனை அடிக்குது. எப்பயுமே குழம்பு மிளகாத்தூள் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் எனக்கு வருங்க. 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலினா தாராளமாக 7-8 மாதம் வச்சுக்கலாம். இது நம்ம குழம்பு, சாம்பார், வறுவல், கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாதுங்க. வருஷத்தில் 1 முறை இல்லை 2 முறை இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்பப்போ நம்ம வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த குழம்புத்தூள் அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.